எனக்கு என் பொண்டாட்டி அதிகமா சண்டை வருது எங்க அம்மாவால் தான் சார். என்ன கொடுத்துற நீ? என்ன காரணம்னா உங்க அம்மாவே அமைதியா இருக்காங்க, உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா கொஞ்சம் அதட்டினாங்கன்னா இதுவா இருக்கும். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்குறியா? நீ எதனா நான் பண்ண என்ன கேக்குறேன், நீங்களே அதட்டிக்க வேண்டியதானே? அது அனாவசியம், அது அனாவசியம். எனக்கு திட்ட மனசு வராது சார் என் பொண்டாட்டி. ஏன்னா ஏன்னா பிடிக்கும் சார், ரொம்ப லவ். மாப்பிள வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். என்னன்னா 2 பேருமே மனசை விட்டு பேச மாட்டாங்க. இப்போ அவங்க மனசு விட்டு பேசணுங்கிறீங்களா, நீங்க உங்க அப்பாட்ட மனசு விட்டு பேசுவீங்களா? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்பிள? பேசுறது இல்ல சார், பயம் சார். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லயும் அப்படிதான். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. வேற யாராவது மாமியார் மருமகள்? சில டைம்ல அவங்க அம்மாவுக்கு எனக்கு பிரச்சனை இல்ல, பேசாம இருந்துருவாங்க. அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. பெண்களின் கவலையே சண்டை வர்றப்ப ஆண்கள் அமைதியா இருந்துறீங்க. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. நாளைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் மனைவியே சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? இது அட்ரஸே பண்ணாம விட்டா 2 பேருமே உங்க மேல கோவமா தானே இருப்பாங்க. சார் இது கொஞ்ச நாள்ல அவங்கள சமாதானம் ஆயிடுவாங்க. அவங்க 2 பேர் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இடையில நம்ம போய் பேசணும்னா நம்மள தான் எனிமியா பார்ப்பாங்க. ஐயா 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 ஐயா, உடனே நரம்பாத்தி விட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா? அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி?